104வது சங்கீதம் 28வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க கையில பைபிள் இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை சத்தமாய் வாசிக்க போகிறோம். 104. ஒருவேளை உங்க கையில பைபிள் இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை சத்தமாய் வாசிக்க போகிறோம். 104, 28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சத்தமாமே. நீர் உமது கையை திறக்க, நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். எகிப்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் இஸ்ரவேலரை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்தவர்களை வனாந்திரத்தில் பராமரித்தார். வனாந்திரத்தில் பராமரிக்கப்பட்டவர்களை கானானிலே கொண்டு வந்து திருப்தியாக்கினார். இந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் இதை செய்ததுண்டானால், கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்ட மெய்யான ஆட்டுக்குட்டியானவர் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. என்னை வனாந்திரத்தில் பராமரித்தவர் திருப்தி அடைகிற கானானை காண செய்கிற ஆண்டு இது. நம்புறவங்க சத்தம் ஆமே. எரேமியா 32:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நீட்டப்பட்ட புயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது என்றால் வெறும் வானம் அல்ல, அந்த வானத்தில் எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த பூமியில எத்தனையோ சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் செய்தது. அந்த கரம் எனக்காய் திறக்கப்பட போகிறது. நம்புறவங்க சத்தமாய் இந்த 2026 முதல் மணி நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், வேதத்தை நீங்கள் முடிந்தால் கீழே வைத்து விட்டு நல்ல கொஞ்ச நேரம் ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். எஸ் எஸ். நீட்டப்பட்ட புயத்தினால் வானத்தை உண்டாக்கினவர், நீட்டப்பட்ட புயத்தினால் பூமியை உண்டாக்கினவர், என்னை அதே கரத்தினாலே மீட்டு glory Jesus. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வானத்தை உண்டாக்க கரத்தை நீட்டினாரே, அதனால் அந்த கையில எந்த காயமும் ஏற்படவில்லை. பூமியை உண்டாக்க கரத்தை நீட்டினாரே, அதனாலும் அந்த கையில் எந்த காயம் ஏற்படவில்லை. காயம் ஏற்பட்டது என்னையும் உங்களையும் அவருடையவர்களை உருவாக்க. ஆனாலும் அவர் தோல்வி அடையவில்லை. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மீட்கப்பட்ட ஜனமே, ஓ ஜீசஸ், அவரால் பராமரிக்கப்பட்டு வந்த ஜனமே, அவர் கொடுக்க நாம் வாங்கிக் கொண்டோம். அவர் கரத்தை திறக்க நன்மையினால் இந்த ஆண்டு திருப்தியின் ஆண்டு. இந்த ஆண்டு திருப்தியின் ஆண்டு. ஆமென். அநேக காரியங்கள் ஒரு நிறைவு, ஒரு சமாதானம், குறைவில்லை என்று சொல்லுகிற சாட்சியை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். நல்ல ஆர்ப்பரிப்போடு. எஸ் எஸ். எகிப்தின் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. வனாந்திர வாழ்க்கை அன்றன்று கிடைக்கும். அன்னைக்கு நாளைக்கு தெரியாது. ஆனா கானான்ல ஜீசஸ், எத்தனை வருடம் இந்த வனாந்திரத்தை கண்டாய்? எத்தனை வருடம்? மோசே ஜனங்கள் அழுகிற அழுகையை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நாள்ல 1 மாசம் வரைக்கும் நீங்க இறைச்சி புசிப்பீங்க. அப்படி சொல்லும் போது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான்,
என்னாகமம் 11:22. ஆமென். ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ? ஆண்டவர்கிட்டயே, என்ன ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை உடனே நம்முடைய இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்ம சூழ்நிலைக்கு நேராக திரும்புதில்ல. மோசையை போல, இது போதும் ஆண்டவரே, இது நடக்கும் ஆண்டவரே, இது சாத்தியமாகும் ஆண்டவரே. ஆமே, 12 மணி நேரத்தில் புதிய ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு ஆண்டவரே. ஆனால் நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது போதுமோ? இது சாத்தியமா ஆண்டவரே? நாங்கள் குடும்பமே சேர்ந்து உழைச்சாலும் இது போதுமோ? அல்லது என் சொந்தமே சேர்ந்து வந்து நின்னாலும் இது போதுமோ? என்ன வேணாலும் நம்ம மோசையை போல வைக்கலாம். இதை கேட்டு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. அடுத்த வார்த்தை, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆமென். அநேகருக்கு கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று. இந்த 2026 ஆண்டுல மோசேக்கே டவுட் வந்துச்சு. இதே போல சிலருக்குள்ள இன்னும் டவுட் இருக்கு. ஆமே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் செய்வேன் தருவேன் என்று சொன்னது நம்ம ஸ்ட்ரெங்த்தை பார்த்தோ, நம்ம திராணியை பார்த்தோ, நம்ம பேங்க் பேலன்ஸை பார்த்தோ, நம்ம வேலையை பார்த்தோ, நம்முடைய ஆஸ்தியை பார்த்தோ அல்ல. அவர் வாக்கினால் சொன்னதை எஸ் கரத்தினால் செய்து முடிக்கிறவர். நல்ல கரங்களை சாட்டி, ஓ உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். எனக்காக தான் பேசி இருக்கிறீங்க. இத்தனை ஆயிரங்கள் நீங்க இருந்தாலும் ஒவ்வொருவரும் எனக்காக, என் குடும்பத்துக்காக நீ எத்தனை பேர் எடுக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2026 முடிகிறதுக்குள்ள எஸ் இதுவரை கண்ட வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் 40 வருஷம். ஹalleluya ஹalleluya. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமென். ஜீசஸ், என் ஜெபமெல்லாம் பதிலாக என் காத்திருப்போ ஒரு நாளும் வறண்ட நிலம் பெருமழை. ஓ என் ஜெபமெல்லாம், என் ஜெபமெல்லாம் எஸ் ஆமென். என் காத்திருப்போ வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை நான் நினைப்பதற்கும் எஸ் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண
ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிறங்கும் அப்பா பரிபூர்ண ஜீவன் உடைய ஜனத்தின் மேல் மனமிறங்கும் உடைய பிள்ளைகள் மேல் மனமிறங்கும் என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும் பெருமழை என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும் மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர் வெற்றிடுவோம் விசுவாசத்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நன்மை செய்வார் பரிபூர்ண ஜீவன் ரெண்டு கரங்களை விரித்து உயர்த்தி ஜோதிகளின் பிதாவே இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப மணி நேரத்திலே அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தர் தம்முடைய கரத்தை உண்மையில் திறப்பாராக பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே பரிபூர்ணரே ஆமே பரிபூர்ண ஜீவன் ஜோதிகளே அப்படியே வர்ஷிப் பண்ணுவோம் ஹalleluya glory riba mama kama sere tamara hallelujah Jesus amen நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை எஸ் லார்ட் எஸ் லார்ட் அப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடியவார் ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி வேலைக்காரருடைய கண்கள் தங்களை எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்களுமே பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே பரிபூர்ண ஜீசஸ் பரிபூர்ண ஜீவன்